மக்கள் ஓட்டு தான், நீங்க வெளியே போடுங்களா மக்கள் ஓட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்க வாயிலிருந்தே சொல்லிடுவீங்க. கடைசியில எங்க மக்களே நம்புற மக்களுக்கு பிரதியா நிக்கக்கூடிய ஒரு ஆளை வச்சு நீங்க அவர் வாயிலிருந்தே சொல்ல வச்சிருவீங்க. பாருங்க இல்லைங்க உண்மையிலே ஓட்டு கம்மியா இருந்தது அதனால தாங்க வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல வச்சிருவீங்க. நாங்களும் என்ன பண்றது, வேற வழியே இல்லாம ஆமா அவர் சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ப வேண்டியதா இருக்கு. எடுத்து லிஸ்ட் எடுத்து போடுங்களா வெளியே, என்ன ஓட்டு போட்டாங்க, எப்படி வந்து எவ்வளவு ஓட்டுகள் வந்ததுன்னு. உங்களுக்கு அவ்வளவு நேர்மை இருக்குன்னா பேசுங்களேன். நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க வாய மூடிட்டு கேட்டுட்டு போகணும் எந்த அவசியமும் கிடையாதுல்ல. எங்களுக்காக தானே ஷோ நடத்துறீங்க. அப்ப நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நாக்க புடுங்குற மாதிரி தான் கேட்போம். அது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து டிஸ்டர்பிங் இத்தனை லைனா சொல்ற தீபக் விளையாண்ட டாஸ்க், அவர் விளையாடின டாஸ்க் ஏஞ்சல் விசல்ஸ் டெவில்ல இருந்து, அதுக்கப்புறம் செங்கலா டாஸ்க்ல இருந்து, ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து எத்தனை டாஸ்க் சொல்லிட்டே போல. அவர் விளையாடின டாஸ்க்ல எவ்வளவு ஃபயரா விளையாடினாரு. அத்தனை டாஸ்க்லயுமே அவ்வளவு ஃபயரா எந்த இடத்துலயும் வந்து நெருப்பு மாதிரி விளையாடினாரு. இந்த டிடிஎஃப்லயும் சரி, டிடிஎஃப்லயும் பார்த்தோம் எந்த அளவுக்கு அவர் நெருப்பு மாதிரி விளையாடினாருன்னு சொல்லிட்டு. ஆனா டிசர்விங்கே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட், சுத்தமா டிசர்விங் கிடையாது. என்ன விளையாடினாங்க டாஸ்க், என்ன பண்ணி கிழிச்சாங்க. ஆனா அவங்களை தூக்கி உள்ளார உட்கார வச்சுக்கிட்டு நீங்க வேற அதுல கப்பு வேற கொடுக்கணும்னு சொல்லி இதுல வந்து பெருமை பீத்திக்கிட்டு அதுல வந்து நீங்க இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே போகும்போது தீபக் ஒரு விஷயத்தை நின்று சொன்னாரு பாருங்க, நான் வந்து எந்த விதமான பிஆர் வச்சு நான் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா. அது வந்து மூஞ்சிக்கு மேல வந்து அடிச்சு சொன்னாரு. அது யார சொன்னாரு நமக்கு நல்லாவே தெரியும். அது சௌந்தர்யாவை தான் சொன்னாரு. நான் பிஆர் வச்சுக்கிட்டு நான் வந்து பிஆர் வச்சிருந்தேன்னா நீங்க நான் கப்புன்னு நீங்க வந்து ஆரியோ ஓட்டு வாங்கணும்னு சொன்ன பாத்தீங்களா, அதோட டபுள் மடங்கு வாங்கிட்டு வெளியே போயிருப்பாரு, கப்படிச்சுட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ நீங்க வந்து ஒரு இதை வந்து சாட்டர்டே எபிசோட டைலட் பண்றீங்க. இருந்தாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும் கண்டஸ்டன்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு. திரும்ப யாராவது இந்த பிக் பாஸ்க்குள்ள ஐயோ இவங்க பண்ணதெல்லாம் ஜென்யூன் தான் தயவுசெய்து யாரும் வந்து பேசாதீங்க இந்த ஜென்யூன்ற வார்த்தையை. ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு வந்து உணர்வுகள் வந்து ததும்பிய நிலையில் தான் நான் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பேசுறேன். இது மட்டுமே இல்லாம தீபக் வெளியே போன விஷயம், இந்த இவங்க சாட்டர்டே பண்ண விஷயம், சண்டே பண்ண விஷயம், இதெல்லாம் கூட ஒரு பக்கம் போகட்டும். வெளியில ஒரு விஷயம் உருட்டுறாங்க பாருங்க. வெளியில வந்து பார்த்தா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நெகட்டிவ் பியர்ஸ். முத்துக்குமரன் ஃபேண்டம் தான் வந்து நெகட்டிவிட்டி பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜாக் ஃபேண்டமுக்கு வந்து எங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க சிடிபி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் ஃபேண்டம் வந்து சிடிபி ரிலீஸ் பண்றேன். நாங்க முத்துக்குமரன் ஃபேண்டம் சிடிபி ரிலீஸ் பண்றோம். ஜாக் வந்து விஷ் யூ ஆல் தி சக்சஸ் சொல்லிட்டு எதுக்கு பண்றோம், நாங்க ஏன் பண்றோம். முத்துக்குமரன் ஃபேண்டம்னா வந்து எல்லாரையும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வந்து நெகட்டிவ் பிஆர் ஒர்க் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமா. அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு அடுத்த பொசிஷன் செகண்ட் வரணும்னு சொல்லிட்டு நாங்க எத்தனை வாட்டி பல வாட்டி எங்க ஸ்பேசஸ் சொல்லியிருக்கோம். அவங்க ஸ்பேஸ்ல போனாலும் நாங்க அதான் சொல்லியிருக்கோம். எங்ககிட்ட ரெக்வஸ்ட் வைக்கும் போது நாங்க சிடிபி ரிலீஸ் பண்றோம் ஜாக்குக்கு. அந்த அளவுக்கு ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் இருந்தாலும் சரி, வெறும் கருத்துக்களுக்கு மட்டுமே நாங்க எதிர்கருத்துக்கள் வைக்கமே தவிர்த்து யாரையும் புட் டவுன் பண்ணி நாங்க பேசுறது கிடையாது. எந்த இடத்துல போனாலும் ஒரு மரியாதை குறைவு யாரையும் பேசுறது கிடையாது. எல்லா இடத்துலயும் ரொம்ப கண்ணியமா எல்லாத்தையும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா நாங்க வந்து நெகட்டிவ் ஃபேண்டம், நாங்க நெகட்டிவ் பிஆர்ஸ், முத்துக்குமரன் ஃபேண்டம் தான் வந்து சிவாவுக்கு பண்ணாங்க. என்னங்க நான் ஒரு ட்வீட் போட்டேன்ல, எடுத்து போடுங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க ட்வீட்ல, நான் இப்போ ஒருத்தருக்கு ட்வீட் போட்டேன், நான் தானே டேகே பண்ணேன், என் ஸ்பேஸ்ல நான் பேசுறேன், என் ஸ்பேஸ் நான் கோஹோஸ்ட் நான் பேசுறேன். இமாதுக்கு நான் என்ன போட்டேன், இமாத டேக் பண்ணி நான் என்ன போட்டேன். நீங்க வந்து நெகட்டிவ் ஃபேண்டம் சிவாவுக்கு இவங்க தான் பண்ணாங்க. யாரு பண்ணா, எந்த ஸ்பேஸ்ல பண்ணா, எந்த ஸ்பேஸ்லயாவது நாங்க பேசணுமா, இல்ல ஏதாவது பண்ணிருப்போமா, எங்கேயாவது கேவலமா ஏதாவது சிவா பத்தி நம்ம ஏதாவது அசிங்கமா பேசிருப்போமா, இல்ல கேவலமா ஏதாவது பேசிருப்போம். ஃபுல்லா ரெக்கார்ட் ஸ்பேஸ் எடுத்து போடுங்க பாப்போம். நீங்க போயிட்டு நீங்க வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு யூடியூப் வச்சுக்கிட்டு நீங்க பரப்பிருப்பீங்க, நீங்க பரப்புனீங்க, என்ன பரப்புனீங்க. இப்ப நான் எடுத்து போட்டிருக்கேன். யார சொல்றாரு வெளியே வந்தோடனே கேட்கணும் அப்படின்னா நீங்க சிவா மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. சிவா ஏதோ சொல்லியிருக்காரு, அதனால முத்து ஃபீல் பண்ணிருக்காரு, சிவா ஏதோ பண்ணிருக்காருன்னு சொல்லி நீங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. அலிகேஷன் வச்சு அந்த அலிகேஷனுக்கு திரும்ப நீங்க மறுப்பு கொடுத்தீங்களா, இல்ல தெரிவிச்சீங்களா என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க யாரை இக்னைட் பண்ணி விட்டீங்க அந்த இடத்துல. முத்துக்குமரன் ஃபேண்டம் போயிட்டு சிவா அடிச்சாங்களா, எப்படி நரேட்டிவ் செட் பண்றீங்க. இங்க நாங்க பல வாட்டி எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். முத்துக்குமரன் சொல்லி ஐடி போட்டு முத்துக்குமரன் ஒரு பேஜ் வச்சுக்கிட்டு முத்துக்குமரன் இது பண்ணிட்டு ஃபுல்லா சௌந்தர்யாவுக்குலாம் ரீட், அதாவது பாவம் என்ன பண்றது, மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டாங்க அவங்க. ஃபுல்லா வந்து இப்ப சௌந்தர்யாக்கெல்லாம் ரீட்வீட் பண்ணிட்டு முத்துக்கு மட்டும் நெகட்டிவா, அதாவது முத்துக்குமரன் ஐடி ஆனா முத்துக்குமரனுக்கு நெகட்டிவா போடும், சௌந்தர்யாக்கெல்லாம் ரீட்வீட் பண்ணும் அந்த ஐடி. அந்த மாதிரி பல ஆட்கள் இருக்காங்க இங்க. பல ஆட்கள் நெகட்டிவா வந்து இறங்கி முத்துக்குமரனை வந்து காலி பண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐடி போய் சிவாவுடைய ஃபேமிலியும் சிவாவுடைய மொத்த இதுவும் வந்து அபியூஸ் பண்ணி அவங்களை வந்து பாருங்க முத்துக்குமரன் ஃபேண்டம் தான்ன்ற மாதிரி இவங்க ஒரு போர்ட்ரையல் கொடுத்து இதெல்லாம் நாங்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு நாங்க இழிச்சவாய் வந்து எல்லாத்துக்கும் நீங்களா எல்லாரும் மொத்த பேர் அடிப்பீங்க, நாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கணும். இத்தனை நாள் ஸ்பேஸ்ல இது வரைக்கும் தொடர்ச்சியா 3 வாரமா நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் எங்க ஸ்பேஸ்ல. தயவுசெய்து யாரையும் போய் எங்கேயுமே நெகட்டிவா நம்ம பேச தேவையில்ல, நெகட்டிவான போஸ்ட்டுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ண தேவையில்ல. முழுமையா நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டாலும் குறைஞ்சபட்சம் எல்லாத்தையும் நம்ம குறைச்சிப்போம், குறைஞ்சபட்சம் எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க செய்வோம். எத்தனை வாட்டி நம்ம ஸ்பேஸ் ஃபுல்லா ரெக்கார்டட் ஸ்பேஸ், எல்லாமே ரெக்கார்டட் ஸ்பேஸ். என்ன இவர் வந்து புதுசா எங்க உருட்டுறாருன்னு சொல்லலாம். போய் எல்லா ரெக்கார்டட் ஸ்பேஸ் எடுத்து பாருங்க என்ன நாங்க பேசிருக்கோம் எங்க ஸ்பேஸ்ல. எல்லா இடத்துலயும் எங்களுடைய கண்ணியத்தை ஒரு சதவீதம் குறையாம நாங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசியிருக்கோம். நாங்க எல்லா இடத்துல அந்த அளவுக்கு ட்வீட்லயும் காமிச்சிருக்கோம். அதுல ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கதான் செய்வாங்க. ஒரு சிலர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஏன்னா அவங்க வந்து அன்பின் வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு. ஏன்னா நான் வாங்குவங்க, நான் 100 அடிச்சால வாங்குவேன். ஆனா என்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பேன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு கோவம் வரதான் செய்யும். அவன் 10வது அடியில திரும்ப நீ 10 அடி அடிச்சுன்னா அவன் திரும்ப ஒரே அடி பலாரம் அடிச்சிருவான்.
அவன் அடிக்கதான் செய்வான். ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கதான் செய்வான். முழுமையா எங்களால வந்து அது கட்டுப்படுத்தவும் முடியாது. அது காரணம் என்னன்னா, நீங்க அந்த அளவுக்கு கோவத்தை எங்களை வந்து கிளப்பிக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாங்க வந்து புனிதாத்மா, நாங்க வந்து மகாத்மா மாதிரி நாங்க வந்து திரும்ப வாங்கிக்கிட்டே இருக்கணும். எங்களால முடியாதுங்க அப்படிலாம். அப்ப யாராவது ஒரு சிலர் திரும்ப அடிக்கதான் செய்வாங்க. அந்த ஒரு சிலர் அடிக்கிறதையே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த பாத்தீங்களா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எடுத்துட்டு வருவீங்க. நான் போடட்டுமா ஸ்கிரீன்ஷாட்? நான் போட்டேன்னா 1000 ட்வீட் போட முடியும். நீங்க அசிங்கமா பேசுனதெல்லாம். நீங்க என்ன பேசிருக்கீங்க, என் ஃபேமிலியை பேசிருக்கீங்க, என் குடும்பத்து பெண்களை பேசுறீங்க. ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு, சௌந்தர்யா ஃபேண்டம். நான் போடட்டுமா அதை? எல்லாத்தையும் எடுத்துதான் வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட். எல்லாத்தையும் நான் கடந்து போயிருக்கேன். ஸ்பேஸ்ல கூட நான் சொன்னது கிடையாது நீங்க இந்த மாதிரி என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ண, இந்த நெகட்டிவ் பேர்ஸ் இப்படிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்து ஸ்பேஸ் நடத்தணும். இதை கடந்துதான் நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம்னா அதுல ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் கடந்துதான் நான் ஸ்பேஸ்ல பேசுறேன். அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நாங்க உங்களை மாதிரி எல்லாம் கதறது கிடையாது, அழுது கிடையாது. ஐயோ எங்களை அடிச்சுட்டாங்க, ஐயோ எங்களை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு அசிங்கமா பண்ணாலும் அதெல்லாம் நாங்க வந்து அதெல்லாம் தூக்கி பிரமுதுகளை தூக்கி போட்டுட்டு நாங்க முன்னாடி வந்து ஸ்பேஸ்ல எங்களுக்கு என்ன அஜெண்டா வேணுமோ இல்ல எங்களுக்கு என்ன தேவையோ என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் நாங்க எங்க ஸ்பேஸ்ல பேசிருக்கோம். ஒரு நாள் உங்களை மாதிரி உட்காந்து அழுது கிடையாது. ஏன்னா நாங்க அடிச்ச ஒரு அடி உங்களுக்கு இப்படி வலிக்குது, நீங்க எங்களை 100 அடி அடிச்சிருக்கீங்க மொத்தமா. முத்துக்குமரன் வந்து கப்பு ஜெயிச்சா வந்து தகுதி கிடையாது, முத்துக்குமரனுடைய ஃபேண்டம் எல்லாம் வந்து நெகட்டிவ் பிஆர்ஸ், நெகட்டிவ் தான் பரப்புவாங்க. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவுதான் நாங்களும் வாங்கிக்கிட்டே இருக்கிறது. உள்ள அவர் தான் அந்த மனுஷனுக்கு தீபக்கை எவிக்ட் பண்ணி அந்த மனுஷனை ஒட்டச்சு காலி பண்ணி ஒரு 26 வயசு பையங்க அவனை எந்த அளவுக்கு நோக்கடிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு காலி பண்ண முடியுமோ. நான் வந்து இவருக்கு கான்செப்டுக்குள்ளே போலங்க. ரவி சார் மேல எனக்கு பதிலாம் கோவம் இருந்தது. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சாரு, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. நான் ஒரு விமர்சனம் பண்ணேன். அந்த விமர்சனத்துக்குள்ளேயே நான் திரும்ப அதுக்குள்ள போய் அந்த மறு விமர்சனம் நான் பண்ணவும் விரும்பல. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாருங்க. அது முடிஞ்சு போச்சுங்க. அது முடிஞ்சு போன விஷயங்க. அவர் பண்ணிட்டாரு, ஒரு விஷயம் அவுட்கம் வந்துருச்சு. அதையும் சண்டையில போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அது வந்து இவங்க என்ன நரேட்டிவ் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரவி சார் எத்தனை பேர் உடைக்கணும் முயற்சி பண்ணாங்களோ அது உடஞ்சு போச்சு. அதுக்கு உங்களுக்கு இப்ப அது ஒரு விஷயத்த அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா. இப்ப அது வந்து அந்த பிஆர் ஒர்க் அவர் வந்து பிஆர்னு சொல்லிட்டாராம். அந்த பிஆர்னு சொன்னதுனால ரவி சார் போய் சொன்னதுனால எல்லாம் இதுவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு இன்வாலிடேட் பண்ண. அதுவும் இன்னொருத்தர் எல்லாம் இருக்காரு, பயங்கரமான ஒரு நபர். அவர் சொல்றாரு கப்பு வாங்கினா வந்து அந்த கப்பு வந்து முத்துக்குமரன் சார், அது உள்ள போன 8 கண்டஸ்டன்ஸ் தான் அந்த பெருமை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னென்னலாம் நரேட்டிவ் செட் பண்றீங்க? இவ்வளவு வன்மமா, இவ்வளவு விஷமத்தன்மைமா இருப்பீங்களா? நீங்க பண்ண வேலை, இவங்க பண்ண வேலை. தீபக்ன்ற ஒரு நபர் காணாம இப்ப வந்து டாப் 5க்குள்ள வர வேண்டியவரை வெளியே போயிட்டார். எவ்வளவு நெகட்டிவிட்டி, எவ்வளவு விஷயங்கள் உள்ள. உண்மையிலேயே அந்த கேமுக்குள்ள டாக்ஸிக் கம்மியா இருக்குன்னு பார்த்தா வெளியே அந்த அளவுக்கு எங்களை எல்லாரையும் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனசு ரொம்ப வந்து கனத்த இதயமா இருக்கு. இவங்க பண்ணிட்டு இருக்கிறது இவ்வளவு பண்ணுவீங்களா? ஒருத்தன் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு இறங்கி பண்ணுவீங்களா? எந்த அளவுக்கு கேவலமா பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு மோசமா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க, நான் இன்னும் பேசணும்னு வச்சுங்களேன், இன்னும் நான் அக்ரிவேட் ஆவேன். சோ ஜோ நீங்க பேசுங்க ஜோ. பேசுங்க ஜோ. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? நீங்க பேச கேக்குது ப்ரோ. நான் ஒரு விஷயம் பேசுங்க. கேக்குதா மக்களே? கேக்குது. சரி, நீங்க நீங்க சொன்னது எல்லாமே நான் கேட்டுட்டேன். நான் பொதுவா அத மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனா முத்துக்குமரன் அவர்களுடைய டிபியை வச்சுக்கிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க எல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க எனக்கு தெரியல. பட் நான் இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்துட்டேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க அப்பா கிட்டயும் பேசிட்டேன். அப்படின்றத இந்த இதுல சொல்றேன். நன்றி. நான் கேக்குது. நன்றி ஜோ. முத்துக்குமரன் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சு சுத்திட்டு இருந்தாரு. அவருடைய யூடியூப்ல இதே சிவகுமார் மேட்டரையும் பேசியிருக்காரு. அவருக்கும் என்ன சம்பந்தம்னா ஒண்ணும் கிடையாது. இங்க வந்த வர்ஷினி கிட்ட தனியா கூட்டு போய் பேசி என்ன உள்ள போய் என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் பண்ணது அந்த ஒரு ஸ்டண்ட் பண்ணாரு. எம்டி அண்ட் தம்பிக்கிட்டையும் பேசினேன். அவர் நான் கலாய்ச்சேன், அந்த கலாய்ச்சதே எடுத்து போட்டு வச்சிருக்கானா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள் தான் இருப்பான் அப்படின்றாப்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தா முத்துக்குமரனுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே அவரை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. கேட்டா முத்துக்குமரன் அண்ணன்றாங்க. கேட்டா எனக்கு அதுதான் இன்னும் வருத்தமா இருக்கு. வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணட்டும், யாரு அண்ணன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு எபிசோடு வந்து ஆஷிக் சொன்னாரு உள்ள பார்த்தப்போ எப்படி இருந்ததுன்னு. பட் வெளியில எபிசோட் பார்க்கும்போது தீபக்கால உண்மையிலே வெளியில சொல்ல முடியலைங்க. அவரோட உணர்வை வெளியே சொல்ல முடியல. அங்க வெளியில நின்றுட்டு அவர் சொல்லுவாரு,
என்னங்க வந்து முத்துக்குமரன் நீ ஜெயிச்சிடறான்ற அந்த வார்த்தையை வந்து அவரால் பயன்படுத்தவே முடியல. காரணம் என்னன்னா இவங்க செட் பண்ண அஜெண்டா அந்த மாதிரி. ஏன்னா சொல்லிட்டா நம்மளையும் பிஆர்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. சொல்லிட்டா தீபக்கையும் பிஆர்ன்றவாங்கன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சுனிதா சொல்லுவாங்க என்னோட குரல் வலை வந்து சோக் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சுனிதா. நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. தீபக் வெளியில இருக்கும்போது சுனிதா சொல்லுவாங்க, தீபக் நான் சின்ன வயசு குழந்தையா இருந்து உங்களை பாத்திருக்கேன், ஆனா என்னால வந்து இப்போ வந்து என்னுடைய தொண்டை வந்து சோக் செய்யப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை அவங்க நீங்க உன்னிப்பா கவனிங்க. இதுல என்ன பொருள் உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றதுக்கு? கண்டஸ்டன்ஸ் வாய் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அவங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சுன்னு நினைச்சாங்க. மொத்தமா கண்டஸ்டன்ஸ் ஒரு வாய் இறுக்கி கட்டிட்டாங்க. நீங்க பேசவே கூடாது. இது பேர் என்ன தெரியுமா? பாசிஸ்ட் மனநிலை. இது பிக் பாஸ் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? பாசிஸ்ட் மனநிலை. இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பேசவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க திரும்ப பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்ப போட்டு அடிப்போம். உங்க நியாயங்கள் எடுத்து வச்சா திரும்ப நான் உங்களுக்கு கவுண்டர் அடிச்சு உங்களை நொறுக்கி உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க யாராவது தயவு செய்து விஜய் சேதுபதிக்கு முட்டு கொடுத்துட்டு யாராவது வந்தீங்கன்னா, சீரியஸா சொல்றேன், ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துல இருக்கேன். யாராவது விஜய் சேதுபதிக்கு தயவு செய்து முட்டு கொடுத்து வந்துடாதீங்க. அவர் மேல மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, அதெல்லாம் வேற. இந்த கேமுக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா என்ன வேணா வளைஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை சுத்தமா எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. நீங்க என்ன வேணா வளைஞ்சு கொடுத்துருவீங்களா அந்த கேமுக்காக? உங்க தன்மை சாட்டர்டே எபிசோட்ல வந்து அந்த பிஆர் மேட்டர் பேசுறதுக்கு இல்லைங்க, அதெல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க, அப்படிதான். அது ரொம்ப எழுதுவா போச்சு மதிய டாபிக். நீங்க சுனிதா சொல்றாங்க என்னால பேச முடியல, எனக்கு அப்படியே சோக்கிங்கா இருக்குன்னு. திரும்ப வந்து தீபக்கும் வெளியே வந்து சொல்றாரு, நான் எந்த பிஆர் வச்சுட்டும் வந்து இது பண்ணல. அவர் வெளியே போகும்போது சொல்ற வார்த்தை, கண்டஸ்டன்ஸ் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு நொறுங்கி போயிருக்காங்க, பாதிப்புக்குள்ள இருக்குதுன்னு கவனிங்க. திரும்ப முத்துக்குமரன் வந்து கடைசி எபிசோட் முடியும் போது சொல்றாரு, நான் 3 பேர் தான் நம்புறேன். அந்த மனுஷன் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் 3 பேர் தான் நம்புறேன். ஒண்ணு நீங்க சேதன்ன, உன்னோட மக்கள், இந்த பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு நான் மூணாவது சொன்னார்ல மக்கள்னு சொல்லிட்டு, தயவுசெய்து அதை மட்டும் நம்ப முத்துக்குமாரா. இவங்க 2 பேர்லாம் நீ நம்பாத. இவங்க எல்லாம் வந்து பணத்துக்கு வேலை பாக்குறவங்க. உன்னை எந்த அளவுக்கு போட்டு கசக்கி பிசிஞ்சு உங்ககிட்ட வந்து மாசம் உனக்கு வந்து டெய்லி பணம் கொடுக்குறாங்க தான். கொடுக்குற பணத்தை விட மேற்கொண்டு உன்னை போட்டு பிசிஞ்சு உன்னோட உணர்வுகளை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதான் சேர்ந்து உன்னை ரசிக்கிற மக்களையும் அவங்க மனசையும் எந்த அளவுக்கு வந்து உடைக்க முடியுமோ, இல்ல அவங்களை எந்த அளவுக்கு உருகுலைக்க வைக்க முடியுமோ அந்த வேலையை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்க சொல்லணும்னு தோணுது. நீ நம்ப வேண்டியது ஒரே ஆள் மட்டும்தான், 3 பேர்லாம் கிடையாது. மக்கள் மட்டும்தான். மக்கள் மட்டும்தான், மக்களுடைய வாக்குகள் மட்டும்தான். இவங்க 2 பேர்லாம் நம்பாத, என்னைக்கும் நம்பாத. வெளியே வந்த பிறகு முக்கியமா முத்துக்குமரோட சொல்ல வேண்டிய பாடமும் இதுதான். அடுத்த வாட்டி யாருக்காவது பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சு போனாலும் சொல்ல வேண்டியது அதுதான். நீங்க வந்து இதெல்லாம் நம்பாதீங்க, ஹோஸ்டையும் நம்பாதீங்க, பிக் பாஸையும் நம்பாதீங்கன்னு. ஆக்சுவலா நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. சீசன் 6ல எனக்கு வந்து நான் விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேங்களா? ஆனா அசீம் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்கும்போது இப்ப சொல்றேங்க, எனக்கு அசீம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீரியஸாங்க, அசீம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன் தெரியுமா? அவர் யாரையும் மதிக்க மாட்டார், பிக் பாஸையும் மதிக்க மாட்டாரு, ஹோஸ்டையும் மதிக்க மாட்டாரு. ஃபுல்லா மக்கள் பக்கம் தான் நின்னாரு. மக்கள் அழகா வின் பண்ண வச்சுட்டாங்க. மக்கள் வாக்கு போட்டு, மக்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுட்டாங்க. அசீம் வந்து இவங்க ஹோஸ்டையும் போட்டு ஹோஸ்டுக்கே ரோஸ்ட் கொடுப்பாரு, பிக் பாஸையும் திரும்ப கவுண்டர் பண்ணுவாரு. யாரையும் மதிக்க மாட்டாரு, தனிக்காட்ட ராஜா மாதிரி இருப்பாப்ல. ஆக்சுவலா எனக்கு உண்மையிலே வந்து அது எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க எல்லாம் இப்படிதான் மெரிக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்டா தான் இருக்கணும். அப்பதான் அந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும், அந்த மாதிரி இவங்களை காலி பண்ணணும், இவங்களை போட்டு மெரிமெரின்னு மெரிக்கணும். அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும் போல. அப்பதான் இவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட். இப்ப நான் வந்து உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப இப்ப எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, நீங்க ஸ்பீக்கர்ஸ் பேசுங்க, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. நான் திரும்ப அடுத்த ரொட்டேஷன் வரும்போது நான் பேசுறேன். ப்ரோ ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கு. இந்த இமாத் இருக்காருல்ல, அவர் உங்களுக்கு ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு, பாத்தியா? என்ன ரிப்ளை போட்டிருக்காரு? மிஸ்டர் சே அந்த பார்த்தேன் அதான் ரிப்ளை கொடுத்துட்டேன். அல்ல அவரு வந்து ஸ்கூப் கொடுக்குறாரு, சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்கூப் கொடுக்குறாரு, மற்றது கொடுக்குறாருன்னு சொல்லி ஊரே ஏமாத்திட்டு இருக்காரு. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இன்னும் வந்து ஸ்கூப் கொடுக்குறாருன்னு சொல்லி ஷோட சுவாரஸ்யத்தையும் கெடுத்துட்டு. இல்லைங்க, ஸ்கூப் கொடுக்குற மேட்டர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா சாட்டர்டே எபிசோட் நான் போனேங்க, ஓகேங்களா? சாட்டர்டே எபிசோட் போய் நான் பார்த்தேன். சாட்டர்டே எபிசோட்ல நான் ஒரு விஷயம் பண்ணேன். அதாவது இன்னைக்கு சண்டே எபிசோட்ல இவர் சொல்லியிருப்பாரு, விஜய் சேதுபதி, வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து போய் வன்மத்தை தான் கொட்டினாங்க, போய் அவங்க கூட விளையாட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின அதே வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன், வன்மம்ன்றது. இன்னைக்கு விஜய் சேதுபதி சண்டே எபிசோட்ல வந்து ஏன் வந்து கண்டஸ்டன்ட் நெகட்டிவா சொல்றாருன்னு தெரியல. மேபி இந்த சண்டே எபிசோட்ல நான் இருந்ததுன்னா நிச்சயமா கேள்வி கேட்டிருப்பேன். ஏன்னா சார் என்ன சார் சாட்டர்டே எபிசோட்ல நெகட்டிவா பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சார் வெளியே போன கண்டஸ்டன்ஸ் நெகட்டிவா பாக்குறீங்கன்னு கேட்டிருப்பேன். இந்த நறுக்கு சத்தியமா கேட்டிருப்பேன் நான் இருந்தது. நான் சண்டே எபிசோட்ல, சாட்டர்டே எபிசோட்ல மட்டும் நான் வெளியே வந்துட்டேன். என்ன சொன்னாரு, ஏன்னா சௌந்தர்யா முழுக்க அந்த சாட்டர்டே எபிசோட்ல வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க முத்து மேல. நான் ஒரே டேரக்டா நான் ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துட்டு சொல்லிட்டேன் அவர்கிட்ட டேரக்டா, சார் வன்மத்தை கொட்டுறாங்க சார் கிட்ட. உடனே அவருக்கு தாங்க முடியல, சார் வன்மை அப்படிலாம் சார் சொல்றீங்க, வன்மத்துல நெகட்டிவா எல்லாம் சொல்லாதீங்க சார், அப்படிலாம் நெகட்டிவா எல்லாம் பாக்காதீங்க சார் அப்படின்ட்டாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல. பிரேக் போயிட்டு திரும்ப வந்தப்போ, இல்ல சார் நீங்க அப்படி பாக்குறது உங்களுடைய
உங்களுடைய இதுதான், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்க பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் ஆஸ் பிரதரா சொல்றேன். அப்படி வந்து நெகட்டிவ் எதையும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு. இப்ப இவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு சண்டே எபிசோட்ல? என்ன பண்ணாரு சண்டே எபிசோட்ல? ஸ்டார்டிங் ஆரம்பிக்கதே சொல்றாரு, வெளியே போன கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அவங்க போய் வன்மத்தை தான் உள்ள கொட்டியிருக்காங்கன்ற அதே வார்த்தை திரும்ப பயன்படுத்துறாரு. சார் நீங்க ஏன் சார் நெகட்டிவா பாக்குறீங்க? நீங்க ஏன் அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் நெகட்டிவா பார்த்து பேசுறீங்க? நீங்க பேசலாம், ஆனா மக்கள் நாங்க பேசக்கூடாது. இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து மறந்துட்டாங்க போல எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அந்த பதவி கொடுத்தது மக்கள்ன்றதை மறந்துட்டாங்க. மக்கள் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கேட்டுட்டா அவங்க மக்கள் கிடையாது, இண்டிவிஜுவல்ஸ். எங்களுக்கு எந்த விதமான ஐடென்டிட்டியும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான புகழும் கிடையாது, எந்த விதமான பேரும் கிடையாது. நாங்க வந்து உங்க ஆடியன்ஸ் செட் ஆடியன்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னா நாங்க எல்லாரும் மக்கள் தான். அப்போ உங்களை இந்த இடத்துல தூக்கி மேல உட்கார வச்சிட்டு இருக்காங்கன்னா அது பேர் மக்கள் தான். அப்போ ஆனா நீங்க என்னடான்னா மக்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம நீங்க எல்லாம் உங்களுக்கு என்ன இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணுமோ, என்னென்ன வளைச்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த பிக் பாஸ்குள்ள வளைச்சுக்கிறீங்க. என்ன பரிதாப மனநிலையில என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, பாவம் நிறைய பேர் இந்த ஷோக்காக தன்னோட எமோஷன்ஸை வந்து அவ்வளவு குட்டி எமோஷனலா கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணி அழுது, ஏங்க இந்த மாதிரி நடக்குது, நான் வந்து என் பிள்ளை மாதிரி பாக்குறேன், என் தம்பி மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயம் பண்றீங்க பாத்தீங்களா? நான் உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து அப்படிலாம் பாக்காதீங்க. நீங்க உங்களுடைய உணர்வு எல்லாம் இருக்குல்ல, நீங்க நினைக்கிறீங்களா உங்க உணர்வுக்கு அந்த அளவுக்கு இது உண்மையா இருக்கிற ஷோ எல்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த லவ் வந்து ரொம்ப பியூரானது. அதுக்கெல்லாம் இந்த ஷோக்காகலாம் அவ்வளவு வேல்யூலாம் நீங்க பண்ணாதீங்க. சீரியஸா நான் சொல்றேன். இந்த ஷோவுக்காக, ஏன்னா நீங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல நீங்க அந்த அன்பு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஷோ பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து உங்களை பண்ணும். உங்களோட எமோஷனல் கூட வந்து விளையாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களோட வணிகம், அதுதான் உங்களுடைய லாபம். அதுதான் வந்து உங்களை என்னைக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ்டா வச்சுக்கோங்க உங்களோட எமோஷன்ஸை. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா முடியாதுதான், முயற்சி பண்ணுங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிடுங்க. இன்னைக்கு எபிசோட்ல கண்டிப்பா தீபக் வெளியே போகும்போது முத்துக்குமரன் அழுதை பார்த்து பல பேர் ரொம்ப எமோஷனல் டைரமால போயிருப்பாங்க. எமோஷனலான விஷயத்த வந்து கண்டிப்பா நிச்சயமா பல பேர் கண்ணில் வந்து தண்ணி வந்திருக்கும். நாசிக்கே சொன்னார், நான் லைவா வந்து பார்க்கும்போதே வந்து எனக்கு நான் உடஞ்சிட்டேன், அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பல பேர் கண்ணில இருந்து இன்னைக்கு தண்ணி வந்திருக்கும். ஸோ இந்த ஷோக்காக உங்களோட எமோஷன்ஸை ரொம்ப நீங்க வந்து இழந்துடாதீங்க. காரணம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒன்லி வந்து அன்பு மட்டும்தான். வெறும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவர் மேல அன்பு வச்சிருக்கீங்க, அந்த அன்புக்காக மட்டும்தான் அந்த ஷோ பாக்குறீங்க. அது தீபக்கா இருக்கட்டும் இல்ல முத்துவா இருக்கட்டும், இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் உங்களோட எமோஷன்ஸ் என்னைக்கும் வந்து நீங்க அது ரொம்ப ரொம்ப வேல்யூவானதை நான் நம்புறேன். ஏன்னா அதுல எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது, இதுவும் கிடையாது. அது ரொம்ப பியூரா இருக்கு. இந்த ஷோக்காக நீங்க அதை பண்ண வேணான்றது நான் உங்ககிட்ட அது எப்படி சொல்றது, ஒரு அன்பாவா ஒரு சகோதரனா இல்ல எப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்க. நான் உங்ககிட்ட அது உங்களை நீங்க ஸ்டேபிள் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இந்த ஷோ பாக்குறீங்களா, நெக்ஸ்ட் 1 வீக் இருக்கு, பார்த்துட்டு இந்த ஷோ முடிச்சுட்டு கடந்துட்டு வெளியே வாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், நான் நம்புறேன், முத்துக்குமரன் தான் 100% வந்து கப்பு ஜெயிப்பார். ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு தீபக் வெளியே போன விஷயம் இருக்குல்ல, அந்த வெளியே போன விஷயம் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப சங்கடத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. அது உள்ள நடந்த விஷயம் அதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா இப்போ தகுதியான நபர்கள் வெளியே போயிருந்தா நிச்சயமா நம்ம இந்த அளவுக்குலாம் எமோஷனல்குலாம் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆக மாட்டோம். ரொம்ப எமோஷன்ஸ்லாம் ஆக மாட்டோம். 7 பேருமே டிசர்விங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா தீபக் வெளியேற்றம் நமக்கு ரொம்ப பெருசா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காது. ஒண்ணுமே பண்ணாத ஒரு நபர் இப்படி வேணா சொல்லலாங்க. ஒண்ணுமே பண்ணாதன்றது கூட அவங்களுக்கு வந்து வலிக்குமா? அப்படி சொன்னா வலிக்குமா? சரி, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஒண்ணுமே பண்ணாத நபர்லாம் வந்து உள்ள வந்து டாப் 6க்குள்ள இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணாத நபர் வந்து டாப் 6க்குள்ள இருக்கும்போது இத்தனை உழைப்பை போட்டு இந்த 45 வயசுல அவ்வளவு உருகி அந்த டாஸ்க்ல தன்னை அர்ப்பணிச்சு அப்படி விளையாட ஒரு நபர் வெளியே போகும்போது இது எந்த அளவுக்கு ஒரு பாரபட்சம். அதுக்கு காரணம் என்ன? அந்த காரணம் என்னன்னு கேள்வி கேட்கும்போது அது காரணம் இவங்க என்ன வெளியே பண்ணி வச்சிருக்காங்கன்ற வேலை. அதை சொல்லும் போது பிக் பாஸே வந்து கண்டஸ்டன்ஸ் கழுத்தை பிடிச்சு நெருக்குறாங்க, அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹோஸ்ட் ஒரு முட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும். கடைசியில வந்து இது இப்படி வந்து அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க தானே மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணி இங்க பல பேர் நம்ப வச்சிருக்கீங்க. உண்மையிலே நான் எப்படி பாக்குறேன்னா, இங்க நிறைய சௌந்தர்யாவை பிடிச்ச உண்மையான நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களை எப்படி பிடிக்க வச்சிருக்கு, அவங்களை பிடிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குல்ல, அந்த டூல் தான் அந்த PR. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்க பாத்துருக்க மாட்டாங்க, இவங்களை விட தீபக பாத்திருப்பாங்க. இந்த டூல் வந்து இவங்க போடுற இந்த நிறைய போய் பாருங்க, நான் போய் சொல்றதா இருந்தா இன்ஸ்டால போய் பாருங்க, இல்ல யூடியூப்ல போய் பாருங்க, எங்க எடுத்து பார்த்தாலும் சௌந்தர்யாவோட ஷார்ட்ஸ் தான். எங்க போனா என்னடா இது, யாரா இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்துனே இருக்குது ஷார்ட்ஸ், யூடியூப் போனா ஷார்ட்ஸ். எனக்கு நான் ஷாக் ஆகுறேன், எந்த பொண்ணு எத்தனை வீடியோடா எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் ஒரு லேக்ஸ் கணக்கில் எடுத்து வச்சிருக்கும் போல. இதெல்லாம் எத்தனை வருஷம் பிளான் இல்ல எத்தனை வருஷம் இதுன்றது எனக்கு தெரியவே இல்லை. இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்க, இந்த அளவுக்கு இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தீபக் மாதிரியான நபர்கள் எப்படி வெளியே தெரிவார்? அவர் ஒன்லி அந்த ஷோக்குள்ள மட்டும்தான் வந்து அவரோட ஃபேஸ் தெரியும்.
அந்த ஷோ மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த யூடியூப்ல வாங்க எப்பவுமே, ஏன்னா நம்ம வந்து பிக் பாஸ் மட்டும் பார்க்க மாட்டோம். பிக் பாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம யூடியூப் போவோம், இன்ஸ்டா போவோம், எல்லா இடத்துலயும் போவோம். அப்ப அந்த இடத்துல இவங்க முகங்கள்லாம் தெரியும் போது தான் நம்ம வந்து ஓகே இந்த மாதிரி இந்த கண்டஸ்ட் நல்லா விளையாடுறாங்கன்னு அவங்க மேல அபிப்பிராயம் வரும். ஆனா எங்க திரும்பினாலும் சௌந்தர்யாவுடைய போஸ்டர், எங்க திரும்பினாலும் சௌந்தர்யாவுடைய அந்த கிளிப்பிங்ஸ் எந்த அளவுக்கு ஹெவி பிஆர். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஷோ பல டைமென்ஷன்ல பாக்குற ஆட்கள் இருக்காங்க. வெறும் வந்து நம்மள மாதிரி நம்மலாம் வந்து ரொம்ப ஹார்ட்கோரா வந்து 24/7 முதற்கொண்டு பாக்குறோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க மேக்ஸிமம் ஆஃப் கிரௌட் வந்து 1 ஹவர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கிரௌட்ல ப்ரோமோ மட்டும் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வெறும் ரிவ்யூஸ் மட்டும் போய் பார்ப்பாங்க. நிறைய பேர் ஜென்யூனா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது, அவங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்பீக்கர்ஸ், ஹேண்ட் ரைஸ் பண்ண பிரகதீஷ் பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னதான் ப்ரோ, அவருக்கு ஆல்ரெடி நிறைய ஃபேம் இருக்கு. அவருக்கு ஒன்றும் நீட் இல்லை. இந்த ஷோல வந்துதான் அவர் ப்ரூவ் பண்ணி 98 நாள் அவர் உழைச்சு அவர் வெளியே கொண்டு போகணும். அவ்வளோ அத்தனை நாள் ஒரு உழைப்பையும் வீணாக்குற மாதிரி தான் இந்த எவிக்ஷன் இருக்கு. விஷால் பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது தீபக் அந்த அளவுக்கு கீழே போயிட்டாருன்றதான் கேள்வி. மக்கள் ஓட்டுன்றீங்க, நீங்க ஓட்டை போட்டு காட்டுங்க ஸ்கிரீன்ல, எவ்வளவு ஓட்டு யாருக்கு வந்ததுன்னு போட்டு காட்டுங்க, அப்ப நாங்க நம்புறோம். நீங்க வீக்கெண்டா நாங்க கேட்கற எதுவும் நீங்க கேட்க மாட்டீங்க, எதுவும் அட்ரஸ் பண்ண மாட்டீங்க, அதுலயே உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க உடனே எல்லாரையும் எவிட் பண்ணிட்டு மக்கள் ஓட்டுனா நீங்க போட்டு காட்டுங்க, இந்த நபருக்கு இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு டிஸ்பிளே பண்ணுங்க ஸ்கிரீன்ல, இதுதான் ஓட்டிங் ஆர்டர், இந்த ஓட்டிங் ஆர்டர் நான் எவிட் பண்றேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கண்டென்ட் வேணும், டிஆர்பி வேணும்னா நாங்க ரசிச்சு பாக்குற ஒரு ஷோல வந்து நீங்க யார வேணுமோ எவிக் பண்ணிட்டு போக நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்ன்றதுதான் கேள்வி. பேசுங்க ஆஷிக். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி இதுல இந்த ஓட்டை டிரான்ஸ்பரன்சியா காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அப்படி இருந்தாலுமே அது மறுபடியும் கேள்வியா தான் ஆகும், இது நீங்களா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் இந்த ஷோல ஒரே ஒரு திரும்ப சொல்லுங்க. இல்ல, அவரு பிரகதீஷ் சொன்னாரு ஓட்டை வந்து வெளிப்படையா காட்டுங்க, அப்படி காட்டுனீங்கன்னா எங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. நம்ம பெரும்பான்மையான மக்கள் அப்படி காமிச்சா மட்டும் நம்பிடுவாங்களா அப்படின்றது எனக்கு கேள்வியா இருக்கு ப்ரோ. நான் அப்படி சொல்ல வரல ப்ரோ, அட்லீஸ்ட் அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனாச்சும் நமக்கு இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு ஏத்துக்கிற ஒரு மனநிலைமையாச்சும் எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போலான்ற மாதிரி. புரியுது பிரகதீஷ், அதான் நான் முடிச்சிடுறேன். எப்பவுமே நான் முடிச்சாதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிடும். கமாலே நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அதனால இது எப்படி ஆயிடும்னா, அப்பயுமே நமக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வருமானு தெரியல. ஏன்னா இவங்க அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அசால்ட்டா. நீங்க ஓட்டை தான் பாக்குறீங்கல்ல, நீங்க உங்களுக்கே தெரியும்ல யாரு முன்னாடி இருக்கா. இன்னொன்னு எவிக்ஷன் எல்லாம் இவ்வளோ சஸ்பென்ஸா வைக்க முடியாது, அவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்காது எவிக்ஷன்ல. ஸோ வந்துட்டு அப்படி காட்ட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஷோல வந்து நான் மதிய ஸ்பேஸ்லயுமே சொன்னேன், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பெரும்பான்மையான மக்களை யார் கவர்ந்தாங்களோ அவங்க கிட்டதான் இந்த டைட்டில் போகணும் அப்படின்னு தான் அது விரும்பும். அது சேனலுக்கு சார்ந்தோ இல்லை சேனல்ல இருக்கிற ஹெட்டுக்கு சார்ந்தோ அது இருக்காது. அதனாலதான் விக்ரமன் வந்து அறத்தோட விளையாண்டாரு அப்படின்றதுனாலும் உண்மையிலே அவர் அறமா தான் விளையாண்டாரு. கேம்ல எங்கேயுமே வார்த்தையை விடல. அது இருந்தாலுமே அசீமுக்கு பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்றப்போ அசீமுக்கு தான் போயாகணும் அப்படின்றது இருந்துச்சு தெரியுமா. அப்போ இந்த நிறுவனம் வந்து யார் பெரும்பான்மைய மக்களை சம்பாரிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு டைட்டில் போகும். அதனால எனக்கு டைட்டில இவங்க புடுங்குறதுக்கு எதுவும் சதி பண்ணுவாங்களா அப்படின்றதுல எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா எனக்கு எங்க வந்து பயம் இருக்கு, தயக்கம் இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்லாம் இவங்க டிசைட் பண்றது, ரன்னரு இது எல்லாமே இவங்க டிசைட் பண்றது. இன்னும் ஒரு படி கூடுதலா உழைப்ப போட்டோம்னா அந்த பெரும்பான்மையான மக்கள் பெற்றிருக்காருன்றதை உடைச்சிடலாமே அப்படின்றதுக்காக இவங்க முயற்சி பண்றதாதான் நான் சில விஷயங்களை பாக்குறேன். ஏன்னா தீபக் இருந்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி இந்த டிடிஎஃப் டாஸ்க்லயுமே அவங்க வந்து ஒரு முத்துவ வந்து கண்ட்ரோல இழக்க வைக்கும் போதெல்லாம் தீபக்கு கூப்பிட்டு வந்து அதை சரி பண்ணாரு. டே முத்து, டே வார்த்தையை விட்டுறாதரா, வார்த்தையை மட்டும் விட்டுறாதரா அப்படின்றாரு. வார்த்தையே முத்து உடலைனாலும் அதை அங்க தீபக் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. அப்ப எப்பவுமே இந்த 94வது நாட்களை வந்து இவங்களுக்குன்னு சரியா பயன்படுத்திக்கிறாங்க.
நல்ல கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளும் பெருசா கேட்க மாட்டோம், அடுத்த 6 நாள் ஃபைனலை நோக்கி பயணிப்போன்றதுனால அது இதாகாது. அப்போ இவன் வெளியே போயிட்டான்னா இது சரியாயிடும். ஒருவேளை தீபக் வந்து இல்ல அப்படின்னா இன்னுமுமே இந்த ரவி சார் இதெல்லாம் இன்னுமுமே வெடிக்கிற மாதிரி ஒன்ன கிளப்பியிருக்க முடியும். இவங்க இந்த ஷோ மேக்கர்ஸால இன்னுமே அதை கிளப்பியிருக்க முடியுன்றதுனால எனக்கு தீபக்கை வெளியே அனுப்புனாங்களோன்றதான் எனக்கு தோணுதே தவிர ஓட்டுனால அப்படின்னு இல்லை. ஏன்னா தீபக்குன்னு காட்டும் போது பவித்ராவே அதை நம்பல. எப்படி எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிதான் இருந்தாங்க. அந்த லட்சணத்துல தான் விளையாடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்படின்றப்போ இது வந்து ஓட்டின் அடிப்படையில ஆன மாதிரி எனக்கு தரல. எனக்கு இன்னொரும் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், முத்து வந்து டைட்டில் அடிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாதுன்ற இடத்துல முத்து இருக்காரு. ஆனா சேவோட பயம் என்னவா இருக்கு, பயமா இல்ல சேவோடைய இதான்னு எனக்கு தெரியல. அது என்னவா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சே கேக்குதாச்சு? ஐயா இவ்வளவு நேரம் பேசுங்க. சாரி ஆசிக், நீங்க பேசுறதே எனக்கு கேட்கலன்னு சொல்லிடாதீங்க. கேக்குது ப்ரோ. கால் போயிட்டாரா? கேக்குது சே ப்ரோ. இல்ல அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ கேட்கலன்னு சொல்ல மாட்டாரு, ஆளே இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி ஆசிக், என்ன சொன்னீங்க அப்படின்னு முதல்ல இருந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாருன்னா ரஞ்சித் சொல்லிடுறீங்களா? சந்தோஷ் சொல்லுங்க. விஜய் நான் பேசிட்டேன் விஜய். வேற யாரையாவது நீங்க இல்லைன்னா கோஸ்டாக்கா? சந்தோஷ் சொல்லுங்கடா, கேக்குதா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, வேற இருந்தாலும் பேசுங்க. சரிக்கா. இஎம்கே பிரகதீஷ் ப்ரோ பேசுங்க. பேசுறேன். இல்ல ஆசிக் ப்ரோ, இப்போ இவரே இப்போ ரவீந்திரே இப்போ இப்போ முத்து வந்து என்ன விடுன்னு அவர் ஈஸியா சொல்லிடுறாரு. ஆனா இவரு ரவி சாருக்கு வந்து வெளியே யாரெல்லாம் இருக்கா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு அவரு உணர்ந்திருப்பாரு. அவருக்கே பயம் வந்துட்டு இப்போ, ஐயோ இந்த பையனை போட்டு இப்ப அடிச்சுட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கே பயம் வந்துட்டு, அந்த பயத்துலதான் அவரு இப்போ லாட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. முத்து சொல்றாரு என்ன நிறுத்துனே, நீ மறந்து சாப்பிட்டு போய் தூங்குனேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவர் லாட் ஆஃப் கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவராலதான் அந்த தீபக் எவிக்ஷன் எல்லாம் நடந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுட் ஆகி இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை கலர் கோழி கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கான். டைனாமிக்ஸ் மாறி இருக்குமோன்ட்டு அவனுக்கு ஒரு பூஸ்டப் ஆகுது. எனக்கு என்னன்னா இந்த இதுல ஹோல் இதுலயே இந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டைலூட் பண்ணி விட்டுட்டாங்க. அது என்ன கணக்குல இத சவுண்டை வந்து பெட்டியை எடுக்க வைக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களா இல்லைன்னா எப்படின்னு தெரியல. ஆனா அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், அது வின்னர் வந்து இவங்க வந்து வின்னர் மேலாம் கை வைக்க வாய்ப்பு இல்லை, சொல்ல முடியாது. ரன்னர் கூட நம்ம எதிர்பார்க்காத ஆளதான் வைக்கணும், வின்னர் மேல கை வைக்க முடியாது. ரன்னர் வந்து இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வெளியில இப்ப ஒரு நேரம் செட் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த ரன்னர் வராம வேற புதுசா போன சீசன்ல நம்ம எதிர்பார்க்காத ரன்னர் வந்தார்ல, அதே மாதிரி இந்த சீசன்லயும் நம்ம எதிர்பார்க்காத ரன்னர் கூட வரலாம். அதுக்குதான் இவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு 3 பயம் இருக்கு எம்கே. முதல் பயம் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நீங்களோ நானோ ஒரு விளம்பரத்துல எல்லாம் நடிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு பிரபலமான முகம் தேவை. ஓகேவா? இப்போ இந்த ஷோவை அவங்க தொகுத்து வழங்குறதுனுடைய இதே என்ன அப்படின்னா, ரீச் அவ்வளோ கிடைக்கும். எந்த ஒரு நபர் மக்கள்கிட்ட பெரும்பான்மையை பெற்றிருக்காங்களோ அந்த நபர்கிட்ட கொண்டு போகணும். அப்போ இவங்களால தவிர்க்கவே முடியாத இடத்துல இப்போ முத்து இருக்காரு. ஓகேவா? ஆனா இப்போ வந்து இது ஒரு 2 வாரம் கிடைச்சா ஒரு சேனல் நினைச்சா என்ன வேணா செட் பண்ணலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. தீபக்குடைய அருணுடைய பயண வீடியோல இருந்த அளவுக்கு, விஷால் இருந்த அளவுக்கு தீபக்கோட பயண வீடியோல முத்து இருந்திருக்கணும். ஏன் முத்து அப்படி காட்டவே இல்லை அப்படின்றதே ஒரு கேள்வியா இங்க வருது. இன்னொன்னு, இன்னைக்கு எபிசோடு நான் பார்க்கல, நான் லைவ் நேர்ல பார்த்தேன், நீங்க டெலிகாஸ்ட்ல பார்த்துருப்பீங்க, அதனால உங்களுக்குமே தெரியும். முத்து அப்படின்னு அந்த பேரை சொல்லணுன்றதுக்காண்டி ரவி சார் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கடைசி நேரத்துல அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா,
சண்டே எபிசோட்ல ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுவாரு, ரவி சார் வெளியே போகும்போது ஐயோ இவர் நல்லா விளையாடுவாரு, இவர் ஏன் வெளியே போறாரு அப்படின்னு எங்களுக்கு வந்துட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னட்ட ஓட்டை காமிச்சாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு அவ்வளவுதான் வித்தியாசமா இருந்துச்சு. வெறும் ஒரு 1000 பேர் போட்டிருந்தா இவர் வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இதாச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு சண்டே எபிசோட்ல விஜேஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது யாரு அப்படின்னா, அங்க வந்து அவரை வந்து கேரக்டரா வந்து அந்த பக்கம் போக விடாம ஒரு 2-3 பேர் காப்பாத்துறாங்க. அப்படி இருக்கிற நபரை வெளியேற்றுறதும் அப்படின்ற மாதிரிதான் இதை பாக்குறேன். இது 1. 2வது, கேப்ரிலா சீசன் 4ல பெட்டியை வச்சோடனே பெட்டியை எடுத்துருவாங்க. இதுக்கு மேல வந்து விலையை கூட்டினாங்கன்னா வேற யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல இருந்து வந்த எல்லாருமே சொல்லிடுவாங்க ஆரி தான் டைட்டில் வின்னரு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆரின்னு கிட்டத்தட்ட அது இதாயிடும். அப்போ நமக்கு 5 லட்சமாவது போதும்டான்னு சொல்லிட்டு உடனே எடுத்துருவாங்க. யாருக்கும் அவ்வளவா கான்பிடன்ஸ் இருக்காது. கிட்டத்தட்ட இந்த சீசனும் அப்படிதான் ஆனாங்க. லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு வச்சா நீ